திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் 72வது வாக்கியம். உயிராய பெற்றேனோ ஊமையை போலே. இப்ப இது திரும்பி ஸ்ரீ ராமானுஜரோட வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம் தான். இப்ப ராமானுஜர் கிட்ட ஒரு சீடர் இருக்கார். அவர் ஒரு நாளைக்கு ரொம்ப வருத்தப்பட்டு ராமானுஜர் கிட்ட சைகை காமிக்கிறார். எனக்கு பேச வராது, நான் ஊமை, அதனால எனக்கு எந்த மந்திர ஜபமும் சொல்ல முடியாது, எந்த நாமங்களும் சொல்ல முடியாது அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்ட போது ஸ்ரீ ராமானுஜர், நீ ஏன்பா கவலைப்படுற, நான் உன்னோட மோட்சத்தோட பொறுப்பு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட திருவடிகளை அந்த சீடன் மேல வைக்கிறார். அப்ப அத ஜன்ன வழியா கூரத்தாழ்வான் பார்த்துட்டு சொல்றார், எப்பேற்பட்ட ஒரு நிகழ்ச்சி இது. ஒரு ஊமைக்கு ஸ்ரீராமானுஜர் எப்படி ஒரு கருணை இல்லத்தோட பேச முடியாட்டி கூட அவருக்கு மோட்சம் கொடுக்கறேன்னு சொல்லிட்டாரு. எனக்கு பேச திறமை தான் இருந்து என்ன பிரயோஜனம், இவ்வளவு அறிவும் எனக்கு இருந்து என்ன பிரயோஜனம், அந்த ஊமைக்கு கிடைத்த பாக்கியம் எனக்கு கிடைக்கலையேன்னு கூரத்தாழ்வார் ரொம்ப வருத்தப்படுறார். இப்ப நம்ம கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி கூட இந்த மாதிரி சில நிகழ்வுகள்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இந்த மகான்களோட வாழ்க்கையில சேஷாதிரி சுவாமிகளை பத்தி அவரோட சரித்திரத்தை நம்ம பார்த்தோம்னா, அவர் ஒண்ணுமே செய்யவே வேண்டாம், அவர் நின்னாலே அந்த கடையில எல்லாம் வியாபாரம் ஆயிடும். அதுக்கப்புறம் ஏதோ பொம்மையெல்லாம் போட்டுட்டு வண்டியில போயிட்டு இருக்கும்போது அதை தொட்டா அந்த பொம்மைகள்லாம் விற்பனை ஆயிடும். அந்த மாதிரி அந்த மகான்கள்லாம் ஒரு இடத்துல இருந்தாலே அந்த இடத்துக்கே சுபிட்சம் வரும். அந்த மாதிரி ஒரு மகான்கள்லாம் வாழ்ந்த நாடு நம்மளோட நாடு. அது மாதிரி ஸ்ரீ ராமானுஜர் அந்த ஒரு சீடனோட பொறுப்பை எடுத்துட்டதா சொல்லி திருக்கோளூர் பெண் பிள்ளை என்ன சொல்றா, அந்த ஊமைக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம் எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு, நான் இனிமே இந்த ஊர்ல இருந்தா என்ன, இந்த ஊர் விட்டு போனா என்ன அப்படின்னு சொல்லி போற மாதிரி இந்த கதை இங்க முடியறது.